நடிகர் ரவிக்குமார் திடீர் மரணம். 1.5 கோடி ரூபாய் கொடுத்தார் நடிகர் ஒரு நடிகையை பாலியல் பலாத்காரம் செய்ய. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். நடிகர் ரவிக்குமார் திடீர் மரணம். கேரள படவுலையினர் அதிர்ச்சி. நடிகர் ரவிக்குமார் இவர் யாருன்னா, இயக்குனர் இமயம் கே பாலச்சந்தர் எழுதி இயக்கிய அவர்கள் படத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன் இருவருடன் 3வது கதாநாயகன் நடித்தவர் ரவிக்குமார். மலையாளத்தில் 200க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகன் நடித்தவர். சின்ன திரையிலும் நடித்தவர். இப்போது இவருக்கு வயது 71. இவர் மலையாளத்தில் உல்லாச யாத்ரா என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார். மரபு கவிதைகள் என்ற பாலச்சந்தர் எழுதி இயக்கிய தொடரில் கதாநாயகனாக நடித்தவர் ரவிக்குமார். பல படங்களில் அப்பா வேடங்களுக்கு என்றால் கூப்பிடு ரவிக்குமார் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு உருண்டையான முகம், நல்ல கலர், எடுப்பான தோற்றம், நல்ல உயரம் கொண்டவர் ரவிக்குமார். சித்தி, செல்வி, அரசி போன்ற வெற்றிகரமான சன் டிவி தொடர்களில் அப்பாவாக நடித்தவர் ரவிக்குமார். கடைசியாக விஜய் டிவியின் செல்லம்மா, கலைஞர் டிவியில் வெளிவந்த கண்ணெதிரே தோன்றினாள் ஆகிய சீரியலில் நடித்தார் ரவிக்குமார். அதற்கு பிறகு வயது மூப்பின் காரணமாக ஓய்வாக கேரளாவில் இருந்தார். இவர் உடல்நலை குறைவு காரணமாக மீண்டும் சென்னை வந்தார். சென்னையில் அவருக்கு சொந்தமாக வீடு இருக்கிறது. அவருடன் அவருடைய மகனும் தங்கியிருந்தார். அவருக்கு புற்றுநோயால் தாக்கப்பட்டது மருத்துவ பரிசோதனையில் தெரிய வந்தது. இதன் காரணமாக சென்னை வேளச்சேரியில் உள்ள பிரசாந்த் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். இன்று காலை ரவிக்குமார் மரணமடைந்ததை அவருடைய மகன் உறுதிப்படுத்தினார். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நடிகை சுமித்ரா அவருடைய முதல் கணவர் ரவிக்குமார். ரவிக்குமாரும் நடிகை சுமித்ராவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரேக்கப் செய்து கொண்டார்கள். தனித்தனியாக வாழ்ந்தார்கள். சுமித்ரா அதற்கு பிறகு வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளோடு பெங்களூரில் வசித்து வருகிறார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் வாய்ஸ் சேனல் நேயர்களே, 1.5 கோடி ரூபாய் கொடுத்தார் நடிகர் ஒரு நடிகையை பாலியல் பலாத்காரம் செய்ய. இது ஒரு பரபரப்பான செய்தி. இது இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை, 2017ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடந்தது. நடந்த சம்பவத்தை சிலர் மறந்துருப்பீங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் சினிமாவில் போடுற மாதிரி நானும் ஃப்ளாஷ்பேக் சொல்லிடுறேன். 2017ஆம் ஆண்டு ஒரு படப்பிடிப்பு முடிந்து நடிகை பாவனா தன்னுடைய காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த காரை மடக்கிய ஒரு சில ரவுடிகள் அவரை பலாத்காரமாக பாலியல் பலாத்கார வீடியோ எடுத்ததாக பாவனா கேரள போலீஸில் புகார் கொடுத்தார். இதைத் தொடர்ந்து பாக்ஸர் சுனில் என்பவர்கள் உட்பட 5 பேரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தார்கள். சில நாட்கள் கழித்து ஆதாரம் இருப்பதன் காரணமாக நடிகர் திலீப்பையும் கைது செய்து 6 மாதம் அவர் ஜெயிலில் இருந்துவிட்டு ஜாமீனில் வெளியே வந்தார். இப்போது பல்சர் சுனில் என்பவரும் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார். நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, எல்லா ஊர்லேயும் அதே தான். எனவே கேரள யூடியூபர் ஒருவர் அந்த பல்சர் சுனில் என்பவரை பேட்டி எடுத்து போட்டிருக்கிறார். அவரும் வெள்ளந்தியாக பல்சர் சுனில் நடந்ததை விவரித்திருக்கிறார். என்ன நடந்துச்சுன்னா, ஐயா 1.5 கோடி ரூபா பேசினார், நீ எப்படியாவது பாவனாவை பாலியல் பலாத்காரம் செய்து அந்த வீடியோவை எனக்கு கொடு அப்படின்னாரு. நாங்களும் கொடுத்துட்டோம். ஆனால் 80 லட்ச ரூபா தான் கொடுத்துருக்காரு. இன்னும் அதில் பல லட்சம் ரூபாய் எங்களுக்கு வர வேண்டி இருக்கிறது. ஆனால் காரில் உள்ளே நடந்தது என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் அந்த மாட்ட உண்மையை சொல்லிட்டோம். பாவனாட்ட இந்த மாதிரி 1.5 கோடி ரூபா உன்னைய பாலியல் பலாத்காரம் செஞ்சால் நடிகர் திலீப் எங்களுக்கு 1.5 கோடி ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காரு, அதனால தான் உங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணுறோம் என்று அந்த முட்டாள்கள் சொல்லிவிட்டார்கள். முட்டாள்னு நடிகை பாவனா கெஞ்சி கூத்தாடி கேட்டிருப்பார். எனவே போதையில் இருந்தனால எனக்கு தெரியல உண்மை வளரிட்டான். அதுக்கு பாவனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏப்பா அவர் 1.5 கோடி ரூபா தர்றாரா, அந்த ரூபாயை நான் தந்துடுறேன்ப்பா, வேணா கூட வேணா தர்றேன், இனி விட்டுருங்க என்று அவரும் கதறினார். யார்? பாவனா கதறினார் என்று பல்சர் சுனில்
இப்போது போட்டு உடைத்திருக்கிறார். இதே தகவலை நீதிமன்றத்தில் பல்சர் சுனில் சொன்னார் என்றால் தீர்ப்பு படு பயங்கரமாக இருக்கும். நிச்சயமாக நடிகர் திலீப் மீண்டும் தண்டனை மூலமாக ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். இப்போ இதில் முக்கியமான டேஞ்சரஸ் நியூஸ் இனிதான் வரப்போகுது. என்ன தெரியுமா? அந்த பல்சர் சுனில் சொல்லியிருக்காரு, ஏப்பா இந்த சம்பவம் முதல் சம்பவம் அல்ல, ஏற்கனவே நிறைய மலையாள நடிகைகளை பாலியல் பலாத்காரம் செய்து அதை வீடியோ எடுத்து கொடுத்துருக்கோம் சொல்லியிருக்காரு பல்சர் சுனில். எவ்வளோ பெரிய விஷயம்! மலையாளத்தில் இப்படியும் நடக்குமா? அதற்கு நடிகர்கள் இப்படித்தான் இருக்கிறார்களா என்ற சூழ்நிலை வரும். ஏற்கனவே அங்கே ஹேமா கமிட்டியில் பலர் சொன்னாங்க. பல நடிகைகள் புகார் சொன்னாலும் நடிகர்கள் பேரோ இயக்குநர்கள் பேரோ தங்களை பாலியல் பலாத்காரப்படுத்திய சொல்லவே இல்லை. அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை வரும்போதே இங்கே பலர் கசமுசன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நடிகை ராதிகா சரத்குமார் என்ன சொன்னார்னா, நான் கேரவன் கீழே உட்காந்துட்டு இருந்தேன், அப்போது எய்த்தாப்ப ஒரு கும்பல் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு, என்னடாங்க சிரிச்சுக்கிட்டு இருக்காங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். அதுக்கு அந்த பையன் சொன்னான், நடிகையினுடைய பாலியல் பலாத்கார தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னது பாலியல் பலாத்காரமா? அவங்க கேரவனில் தெரியாமல் வீடியோ எடுத்து அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. சொன்னவர் நடிகை ராதிகா சரத்குமார். இதன் காரணமாக அங்கிருந்து கேரளா போலீஸார் நடிகை ராதிகா சரத்குமாரை விசாரிக்க வரணும்னு சொல்லும்போது, நான் அதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய தேவையில்லை என்று பதுங்கி விட்டார் ராதிகா சரத்குமார். இதுவும் பத்திரிகைகளில் செய்தியாக வந்தது தான். தயவு செஞ்சு நான் ஏதோ இட்டு கட்டி பில்டப் பண்ணி சொல்கிறதா நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு இதெல்லாம் செய்திகள், ஆதாரம் இருக்கிறது. பழைய பேப்பரை புரட்டி பாருங்க, உங்களுக்கே தெரியும். இப்போ பல்சர் சுனில் இப்படி சொல்லிட்டாரா, எதிர்கட்சி தலைவர் சும்மா இருப்பாங்களா? அரசியல்வாதிகளுக்கு தான் அவள் கிடைச்ச மாதிரி ஆகிப்போச்சே. சும்மாவே வாயை மெல்லு வாங்கி நம்ம ஆளுக்கு. உடனே கேரள எதிர்கட்சி தலைவர் சதீஷன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது பற்றி முழு விசாரணை நடத்த வேண்டும் இன்னும் அவர் ஒரு போட போட்டார். இப்போ இன்னும் இது கேரள சட்டசபையில் பேசுவாங்க. இன்னும் பெரிய பெரிய பரபரப்பான செய்திகள் இதற்கு பின்னால் வருகின்றன, காத்திருங்கள். மாமியாராக நடித்த நடிகையை மணந்து கொண்ட நடிகர் 2003 சக்கரவாகம் என்று ஒரு தெலுங்கு சீரியல் பிரபலமாக மக்கள் வரவேற்பு பெற்றது. 1000 எபிசோடுகளை தாண்டி வெற்றிகரமாக ஓடியது சக்கரவாகம். இந்த படத்திலே இந்திரன்லி என்ற நடிகருக்கு மேகா என்பவர் மாமியாராக நடித்திருந்தார். படத்தில் நடிக்கும் போதே காதல் உருவானது. எனவே இருவரும் சீரியலுடைய புகழை தாங்கி மாமியாராக நடித்தவரை மனைவியாக திருமணம் செய்து கொண்டார் இந்திரன்லி. இப்போது திருமணமாகி 20 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இவர்களுக்கு குழந்தை இல்லை. இப்போது இவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போவே வயசாகி போச்சப்பா, இனிமேல் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அதை வளர்த்து அதுக்குள்ளே நாங்கள் என்ற கேள்வி எழுகிறது. எனவே எங்களுக்கு குழந்தை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் இருவரும் ஒருவர் மடியிலே ஒருவர் அடி என்று இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு எதற்கு குழந்தை என்று கேட்கிறார்கள் மேகனா. இந்திரன்லியும் மேகாவும் ஜோடின்னா இப்படிலாம் இருக்கணும், இது எப்படி இருக்கு? தயவு செய்து உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். நேயர்களே, பரபரப்பான சினிமா துணுக்குகளுக்கு கிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.